விரும்பவே இல்லை. மூன்றாவது காரியம் இச்சை. அந்த பழத்தின் மீது அவனுக்கு இருந்த இச்சை. எதை தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அத விரும்பினதுனால அதுதான் இச்சையா இருக்குது இல்லையா? இச்சைனா என்ன? தவறான ஆசை. எதை தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அது நம்ம செய்யணும்னு விருப்பப்பட்டா, ஆசைப்பட்டா அதுதான் இச்சை. அந்த பழத்தின் மீது அவனுக்கு ஏற்கனவே ஒரு இச்சை இருந்திருக்கிறது, ஒரு விருப்பம், ஆசை இருந்திருக்கிறது. அதனாலதான் ஏவாள் கொடுத்த உடனே அவனை எந்த மறுப்பும் சொல்லாம அவன் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறான் இல்லையா? அந்த பழத்தை ஏற்கனவே அவன் பார்த்து நேசித்து விரும்பி இருக்கிறான். இது பழம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, இதை சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு சுவையா இருக்கும் அப்படின்னு விரும்பின படியினாலதான் இந்த காரியமே நடந்திருக்க கூடும். அந்த இருதயத்தின் அந்த கற்பனை தான் அவன் வாழ்க்கையில அது செயலாக மாறியது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு